சில நூற்றாண்டுகளுக்குப் பிறகு மென்மையான மண் மற்றும் உலோகத்தை கலக்கினால் எழுத்தை பொறித்து கொண்டு மீண்டும் பயன்படுத்தலாம் என்று ஒரு சாதாரண குயவன் பி ஷெங் கண்டுபிடித்தார். அவர் சொன்னார், எழுத்துகள் நிலையாக ஏன் இருக்க வேண்டும், அவை நகரட்டுமே. இதிலிருந்து உலகின் முதல் மூவபிள் டைப் தோன்றியது. புத்தகங்கள் வேகமாக குறைந்த செலவில் உருவாக தொடங்கின. ஜெர்மனியாவில் வாழ்ந்த ஜோஹன் குட்டென்பெர்க் தங்க வேலை செய்யும் கைவினையாளர். அவரிடம் ஒரு கனவு இருந்தது. புத்தகங்களை பெறுவது அரசர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் வேண்டும். அவர் உலோகம் பயன்படுத்தி எழுத்து ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக உருவாக்கினார். அதற்கென ஒரு பளிங்குக் கல்லை போல வலிமையான இயந்திரத்தை கட்டினார். குட்டென்பெர்க் பிரஸ். 1455 இல் அச்செடுத்த குட்டென்பெர்க் பைபிள் மனித வரலாற்றை மாற்றியதற்கு காரணம். அறிவு மக்கள் அனைவருக்கும் சென்றது. அறிவியல் கல்வி மிக வேகமாக வளர்ந்தது. செய்திகள் வேகமாக பரவத் தொடங்கின. மறுமலர்ச்சியும் ரெனேசான்ஸ் அதனால் வளர்ந்தது. இது ஒரு பிரிண்ட் கேர் பார்ட்ஸ் என்டர்பிரைசஸ் தயாரிப்பு. வீடியோ பிரிண்டிங் மிஷினரிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க.